بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه الغر الميامين. கண்ணியமான சகோதரர்களே, இன்று மாலை மகரிப் தொழுகை அடுத்து ஹிஜ்ரி 1447 வருடத்துக்கான அருள் பூத்த ரபியுல் அவ்வல் மாதத்துடைய தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாடு நடைபெற்றது. நாட்டின் பல இடங்களில் பிறை கண்ட சாட்சியங்கள் வந்த அடிப்படையில் ஹம்மந்தொட்ட, வெலிகம, புத்தளம், நுரைச்சோலை போன்ற பகுதிகளில் பிறை கண்ட ஊர்ஜிதமான தகவல்கள் வந்த அடிப்படையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. ஹிஜ்ரி 1447 ரபியுல் அவ்வல் மாதத்திற்கான தலைப்பிறை நாட்டில் தென்பட்டதற்கான ஊர்ஜிதம் செய்யப்பட்ட சாட்சியங்கள் கிடைக்க பெற்றமையினால் 2025 8ஆம் மாதம் 24ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மகரிபுடன் ரபியுல் அவ்வல் மாதத்தை ஆரம்பிப்பதென கொழும்பு பெரிய பள்ளிவாசல் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றது. ஹிஜ்ரி 1447 ரபியுல் அவ்வல் மாதத்திற்கான தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாடு சஃபர் பிறை 29வது நாளாகிய 2025 ஆகஸ்ட் மாதம் 24ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மகரிப் தொழுகையை தொடர்ந்து கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் எனது தலைமையில் நடைபெற்றது. இதன் போதே மேற்படி தீர்மானம் உத்தியோகபூர்வமாக மேற்கொள்ளப்பட்டது. கொழும்பு பெரிய பள்ளிவாசல் நிர்வாகிகள், கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறைக்குழு உறுப்பினர்கள், அகில இலங்கை ஜெமியத்துல் உலமா பிறைக்குழு மற்றும் முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்கள பிரதிநிதிகள், இலங்கை வளிமண்டலவியல் திணைக்கள சிரேஷ்ட உத்தியோகத்தர் ஆகியோர்களின் பங்கு பற்றுதல்களுடன் மேற்படி தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதன் பிரகாரம் மீலாதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் பிறை 12 வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025 அனுஷ்டிக்கப்படும் எனவும் ஹிஜ்ரி 1447 ரபியுல் ஆஹிர் மாதத்திற்கான தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாடு எதிர்வரும் ரபியுல் அவ்வல் பிறை 29வது நாளாகிய 2025 9ஆம் மாதம் 22ஆம் திகதி திங்கள் மாலை கூடும் எனவும் முடிவு செய்யப்பட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரன்பின் காரணமாக மிகவும் அருள் நிறைந்த ஒரு புனிதமான சிறப்பான ஒரு மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். நிச்சயமாக உலகத்திலே கோடான கோடி முஸ்லிம்கள் அவர்கள் சந்தோஷத்தால் ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதம் இது. அல்லாஹ் எங்களுக்கு தந்த நிஅமத்துல் குப்ரா. நாங்க ஆயிரம் நிஅமத்துகளை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு தந்த மிகப்பெரிய நிஅமத்துல் குப்ரா, மிகப்பெரிய அருட்கொடைதான் எங்களுடைய உயிரிலும் மேலான முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு என்பது எங்களுக்கு மிக சிறப்பானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுறான், வரஃபஅனா லக ذிக்ரக், நிச்சயமாக நாங்கள் உங்களை பற்றி பிரஸ்தாபிக்கப்படுவதை, உங்களுடைய நினைவூற்றலை நாங்கள் உயர்வுபடுத்தியிருக்கிறோம். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு கணப்பொழுதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட்டுக் கொண்டு கொண்டாடப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தை கூறப்படாத நேரம் இல்லை. அல்லாஹ் தொழுகையில, அஸான்ல, இகாமத்துல, குத்துபாக்கள்ல, இப்படி பல்வேறு இடங்கள்ல, குத்துபாக்கள் என்ற பொழுது ஜும்மாவுடைய குத்துபா மட்டுமல்ல, நிக்காஹுடைய குத்துபாவாக இருந்தாலும், மலை தேடி தொழக்கூடிய தொழுகையுடைய குத்துபா, எல்லா குத்துபாக்கள்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் கூறப்பட வேண்டும். ஒரு அந்நியர் இஸ்லாத்துக்கு வருவதாக இருந்தால் அந்த ஷஹாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் கூறப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அவருடைய இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இவ்வாறு அல்லாஹ் ஒவ்வொரு நேரமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி என்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மலக்குமார்களும் அல்லாஹ்வும் ஸலவாத்து செய்றாங்கன்னு சொன்னா, ஸலவாத் என்று சொல்லும் பொழுது ரஹ்மத்துன் மக்ரூனத்துன் பித்தஅலீம், கண்ணியம் சேர்ந்த ஒரு ரஹ்மத்தை அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான்டா, அதுக்கு ஆரம்பமோ முடிவோ இல்லை.
அல்லாஹ் அனுதினமும் அவர்களை கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கிறார். முஃபஸ்ஸிரீன்கள்ல மிகவும் பிரபலமான அபுல் ஆலியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பல சஹாபாக்கள் கிட்ட கல்வி கற்றவர்கள். ஒரு மூத்த தாபியன்கள் ஒருத்தர் அபுல் ஆலியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, யுஸல்லி அல்லா யுஸ்னி வ யுஅல்லிம் யுஸ்னி அலைஹி வ யுஅல்லிமுஹு. அல்லாஹ் ஸலவாத்துடைய அர்த்தத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் அவர்கள் மீது புகழ்கிறான், அவர்களை கண்ணியப்படுத்துகிறான். அப்ப இந்த ஸலவாத் என்றது அனுதினம் ஒவ்வொரு நொடி பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நொடி பொழுதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை புகழ்ந்து கொண்டும் கண்ணியப்படுத்தி கொண்டும் இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்றாங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், திங்கக்கிழமை ஏன் யா ரசூலல்லாஹ் நீங்க நோன்பு பிடிக்கிறீங்க? அப்போ சொன்னாங்க, ذَلِكَ يَوْمُ وُلِدْتُ فِيهِ وَفِيهِ أُنْزِلَ عَلَيَّ. அன்றுதான் நான் பிறந்த நாள், அன்றுதான் எனக்கு குர்ஆன் இறக்கி வஹி இறக்கப்பட்ட நாள். நான் பிறந்த நாளுக்காக வேண்டி அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யறதுக்காக வேண்டி ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வருடத்துல 52 முறை ரசூலுல்லாஹ் தந்த மீலாத கண்ணியப்படுத்துறாங்க. நாங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாதத்துல கண்ணியப்படுத்துறோம், அவங்க வருடத்துல 52 நாட்கள் அவங்க மீளாத கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்ப இந்த மீளாத தடுத்து நிறுத்துறதுக்காக வேண்டி வழிகேடர்கள் என்ன செய்கின்றார்கள்? சில அதாவது காழ்ப்புணர்ச்சி உள்ளவர்கள் அந்த சில வதந்திகளை பொய்களை பரப்பி இதிலிருந்து மக்களை திசை திருப்ப ஒரு முயற்சியோடு செய்கிறான். அந்த அடிப்படையில அண்மை காலங்களில் பேசப்பட்டதுதான் ரசூலுல்லாஹ் பிறை 12ல பிறந்தாங்கன்றதுல கருத்து வேற்றுமை இருக்கிறது. ஆனா இதே நாள்ல ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆனாங்க என்றதுல எந்த கருத்து வேற்றுமையும் இல்ல என்ற ஒரு செய்தியை பரப்பப்பட்டுச்சு. இந்த கருத்தை வச்சுதான் ஒரு மிம்பர்ல பேசப்பட்டுச்சு, இந்த மாதம் கொண்டாடும் மாதமா கவலைப்படும் மாதமா கன்ஃபியூஸ் ஆயிருக்கின்ற ஒரு கருத்து பேசப்பட்டுச்சு. அப்ப நாங்க பாக்குறோம், இது உண்மையா? நாங்க அல் பிதாய வன்னிஹா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹோட கிதாபை பார்த்தா, வரலாற்று கிதாபை பார்த்தா, பிறந்த நாள்ல ஹிலாஃப் இருக்குதா? இல்ல, சந்தேகம் இல்ல, பலருடைய கருத்துக்கள் இருக்குது. ஆனால் அதே போல அவன் வஃபாத்தான நாளில் இஹ்திலாஃப் கருத்து வேற்றுமை இருக்குது. அப்ப இந்த கருத்து மக்களை யாரெல்லாம் இந்த மீளால கண்ணியப்படுத்துறாங்களோ அவங்கள திசை திருப்ப வேணும் என்று என்ற முசீபத்துக்காக வேண்டி துக்க மனுஷனுக்கு அல்லாஹ் சொல்லது. எங்களுக்கு ஒரு நியமத்துக்கு சுக்ர் செய்யதான் சொல்லியிருக்கானே தவிர ஒரு முசீபத்தை நினைச்சு வருஷம் நாங்க கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்ல. பெரும் இமாம்கள் இதுக்கு வரலாற்றுல எங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறாங்க. அல் ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி இருக்கலாம், அல் ஹாஃபில் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் இருக்கலாம், அதே போல அல் ஹாஃபில் அஸ்ஸயூத்தி ரஹிமஹுல்லாஹ் இருக்கலாம், அல் ஹாஃபில் புல்கீனி ரஹிமஹுல்லாஹ், எப்படி ஏகப்பட்ட இமாம்கள் இந்த மௌலிதை ஆதரிச்சுக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு சந்தேகம் ஒன்று முன்வைக்கப்படுவது, இந்த மௌலிதை ஆரம்பிச்சவங்க ஷியாக்கள் என்ற ஒரு கருத்து மக்களுக்கு மத்தியில் நிலவுது. இதை முதல் தடவையாக வரலாற்றுல விமர்சையாக கொண்டாடினவங்க இருபில் என்ற இடத்துடைய மன்னர், ஈராக்குடைய குர்திஸ்தான்ல உள்ள இருபில் என்ற இடத்துடைய ஒரு அரசர் தான் யாரு? முலஃபருத்தீன் கூக்குபுரி என்ற ஒரு மன்னர் தான் இதை விமர்சையாக கொண்டாடினார்கள். இது ஹிஜ்ரி 630க்கு முன்னால வரலாறு. இவரோட வரலாறு நாங்க 2 இமாம்கள், இமாம் இப்னு கஸீர் முழு உலகத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இமாம், இமாம் ஷம்சுத்தீன் அஸ்ஸஹபி முழு உலகத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இமாம். 2 பேருடைய வரலாற்று நூல்ல அல் பிதாய வன்னிஹாயல இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும், சேரு அலாமின் நுபலா என்ற கிதாபுல ஷம்சுத்தீன் அஸ்ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் மிக முக்கியமான கருத்துக்களை வெளியிடுறாங்க. ஐலை அவங்க முக்கியமாக சொல்லக்கூடிய கருத்து எந்த அளவுக்கு புகழ்றாங்க, இவங்க பிதாத் வாதியா இருந்தா ஒரு இடத்துலயாவது இவங்களோட பிதாத் அவங்க இன்கார் பண்ணல, மிகவும் பாராட்டி சிலாகித்து இவர்களை உயர்த்தி தான் பேசிக்கிறாங்க. இந்த 2 பேருமே பிதாத்துகளை கடுமையா இன்கார் பண்ணக்கூடிய, அதாவது பிதாத்துல் ஹசனா பிதாத்துல் சய்யா, நல்ல பிதாத் வழிகட்ட பிதாத்னு நாங்க 2ஆ பிரிக்கிறோம். எங்களுக்கு சலஃபுகள் பிரிச்சு தான் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் இருந்து எங்களுக்கு ஆதாரபூர்வமாக பிதாத்களை 2 வகை, பிதாத்துல் மஹ்மூதா பிதாத்துல் மத்மூமா. ஆனா 2ஐயும் பிரிக்காம ஒட்டுமொத்தமாக பிதாத்துகளை மறுத்தவர் தான் இப்னு தைமியா.
அவருடைய 2 மாணவர்களும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒருத்தர் பாராட்டுறது எப்படி எந்த அளவுக்கு பாராட்டுறான்னு சொன்னா, இவரை வந்து அஹதுல் அஜ்வாத் வஸ்ஸாதாத்துல் குபரா வல் முலூக்கில் அம்ஜாத் என்ற வார்த்தையை கொண்டு இவர் ஒரு சிறந்த ஒரு கொடை வல்லல். அதை நான் நீட்டிக்கொண்டு போகல, சுருக்கமா நான் சொல்றேன். இவர் ஷியை என்ற ஒரு கருத்து இருக்குது. ஆனா இவர் ஒரு சுன்னி என்றத இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சியர் அலாமின் நுபலால பதிவு செஞ்சிருக்கிறார். மிக சிறந்த ஒருத்தர். ஏண்டா இவர் ஷியா இல்லைன்றதுக்கு மிக முக்கியமான ஆதாரம் இவருடைய மைத்துனர் சலாஹுத்தீன் அல் அய்யூபி, சுல்தான் சலாஹுத்தீன் அல் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவ நசாராக்கள் கிட்ட இருந்து மீட்டெடுத்தவங்க, சிலுவை யுத்தம் புரிஞ்சவங்க. அந்த சிலுவை யுத்தத்துல அப்ப ஈஜிப்ட்ல உள்ள எகிப்துல உள்ள அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி என்ன செஞ்சாங்க, சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் தான் ஷியாக்களுடைய பாத்திமியாக்களுடைய கைகள் இருந்து அதை மீட்டினாங்க. ஷியாக்களை வந்து எகிப்துல இருந்து விரட்டினாங்க. அந்த யுத்தங்கள்ல மிகவும் தோல் கொடுத்தவர் தான் எங்களோட முலஃபருத்தீன் கூகுப்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அந்த அவர்களுடைய அர்ப்பணிப்புக்கும் தீன்ல இருந்த அந்த பற்றுக்கும் அவர்கள் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய சகோதரி ரபியா ஹாத்துன் என்ற பெண்மணியை, தன்னுடைய சகோதரிய எங்களை முலஃபருத்தீன் கூகுப்ரிக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. தன்னுடைய சகோதரியை முடிச்சு கொடுக்கிறேன்னா அவர் எந்த அளவுக்கு சுன்னி ஆயிக்கும். அப்ப 2 இமாம்களும் இவங்களை பாராட்டுறாங்க. இவங்க எப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா, இந்த மௌலித பத்தி ஒரு கிதாபு அல் ஹாஃபில் அபு ஹத்தாப் இப்னு திஹ்யா ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஒரு கிதாப் எழுதினாங்க மௌலிது விஷயமாக. அத்தன்வீர் ஃபி மௌலிதி சிராஜில் முனீர், அது அத்தன்வீர் ஃபி மௌலிதி பஷீர் நதீர் என்று பேர்ல ஒரு மௌலித எழுதி இவங்களோட கையில கொண்டு வந்து கொடுத்தாங்க. யார்? மன்னர்கிட்ட கையில கொடுத்தாங்க. 1000 தீனார்கள் அவங்க கொடுத்தாங்க. இந்த 1000 தீனார் என்றா, ஒரு தீனார் என்றது 4.65 கிராம். கணக்கு பாருங்க, 1,65,000 வருது ஒரு தீனாருக்கு. அது 1000 பெருக்கினீங்கன்னு சொன்னா 16 கோடி வரும். ஒரு பரிசை பாருங்க, ஒரு மௌலித எழுதி கையில கொடுத்தவங்களுக்கு 1000 தீனார் பரிசுன்னா இந்திய மதிப்பின்படி இலங்கையில கிட்டத்தட்ட 4650 கிராம் வரும். கிட்டத்தட்ட 16 கோடிக்கு மேல வரும். அதுல 300 மடங்கு 3 லட்சம் தீனார் ஒவ்வொரு வருஷமும் அவங்க இந்த மௌலிதுக்காக செலவழிச்சுக்கிறாங்க. இது இல்லாம நீங்க வரலாற்று எடுத்து பாருங்க, உலமாக்களுக்கு தெரியும் நீண்ட வரலாறு. அவங்க நோயாளிகளுக்கு ஒரு மடம் செஞ்சாங்க, விதவைகளுக்கு ஒரு நிலையத்தை வச்சாங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு நிலையத்தை வச்சாங்க, கல்வி முஹத்திசீன்களுக்கு ஃபுகஹாக்களுக்கு அவங்க செலவழிச்சாங்க, சூஃபியாக்களுக்கு செலவழிச்சாங்க. இப்படி பெரிய சதகா கொடுக்கக்கூடியவங்க. எனவே இந்த ஷியா என்ற தப்பான அபிப்பிராயம் நிச்சயம் நீக்கப்படணும். அல்ஹம்துலில்லாஹ் நாங்க இந்த மாதத்தை அடைஞ்சிட்டோம் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதத்துல உண்மையிலே பல லட்சோப லட்ச செலவாத்துகள் சொல்லப்படக்கூடிய மாதம். இதுல நான் மிக முக்கியமாக குறிப்பிடணும், அண்மையில எங்களோட ஷாதுலியா தரீக்காவுடைய தலைமைப்பிடமான உம்மு ஜவாயா ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு பணியை செஞ்சாங்க. சென்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில அவங்க கிட்டத்தட்ட 500 பிரதிகள் ஷமாயிலு திருமிதி கிதாபுகளை பிரிண்ட் பண்ணி பல லட்சம் செலவுல செஞ்சு பள்ளி வாசல்களுக்கு அதை சதகாவாக ஹதியாவாக கொடுத்தாங்க. ஐத பரக்கத்தை கொண்டு இன்ஷா அல்லாஹ் அவங்க செஞ்ச பணிக்கு தானே பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான செலவாத்துகள் சொல்றதுக்கு அந்த பணி காரணமாயிருக்கு. அதுக்காக நாங்க விசேஷமான நன்றி அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்றோம், துஆவை தெரிவித்துக் கொள்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதத்துல நாங்க அதிகமாக ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லி அவர்களுடைய புகழை பாடி ஏழை எளியவர்களுக்கு நாங்க அன்னதானம் கொடுத்து அதுல பெரும் பாக்கியத்தை நன்மையை அடைஞ்சு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஆமீன். பேசணுமா? السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال أيضا وما أرسلناك إلا كافة للناس. وقال تعالى لقد كان لكم في رسول الله أسوة حسنة. وقال تعالى قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم.
وقال أيضا وأنزلنا إليك الذكر لتبين للناس ما نزل إليه. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய கண்ணியமான உலமாக்களே, பெரியோர்களே, எங்களுடைய ஷேக் ஹிஷாம் ஃபத்தாஹி அவர்கள் விரிவாக 10 நிமிடம் சில முக்கியமான விஷயங்களை இங்கு முன்வைத்தார்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் இந்த சபையில் கபூல் செய்வானாக. உலகத்தில் இன்றைக்கு அதிகமாக பின்பற்றக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார், அது இறுதி தூதர் சையதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக நான் குர்ஆனுடைய 5 ஆயத்துகளை நான் இங்கு முன்வைத்திருக்கிறேன். அல்லாஹு தஆலா அவர்களை ஆலத்தாருக்கு ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறார். ஒரு சாராருக்கு மட்டுமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய ஜின்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து படைப்புகளுக்கும் அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறார். மக்கள் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், பின்பற்ற வேண்டும், உள்ளத்தால் நேசிக்க வேண்டும். இந்த 3 காரியங்களும் நடக்க வேண்டும் என்பதுதான் குர்ஆனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. அதுக்கு அல்லாஹ் தஆலா வகுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், நீங்க அல்லாஹ்வை குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் நபி அவர்களை பின்பற்ற வேண்டும். நபி அவர்களை பின்பற்றுவது எங்களுடைய வணக்கத்துல, எங்களுடைய வழக்கத்துல, இந்த 2ல இருக்கும். நாம ஒரு வலது கையால சாப்பிடுறதும் ஒரு வலது கையால கொடுக்கிறதும் எடுக்கிறதும் இதுவும் எங்களுடைய ஒரு முக்கியமான விஷயம். ஒரு சுன்னத்தை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவமதிச்ச ஒருவரை பற்றி உஸ்தான் ஆரிஃபீன் என்ற அவர்களுடைய கிரந்தத்தில் சொல்கிறார்கள், அவருடைய காலம் சொத்தியாகி போய்விட்டது. நபி அவர்கள் வலது கரத்தால சாப்பிடுமாறு சொன்ன நேரத்துல அதை மரியாதை செலுத்தாத ஒருவருக்கு நீ ஒரு போதும் இதுக்கு சக்தி பெற மாட்டா என்ற வார்த்தையால் அவருடைய கையே சொத்தியாகி போயிடுச்சு. அதனால உலகத்துல வாழக்கூடிய பௌத்த, இந்து, கிறிஸ்தவ, மஜூசி, நாஸ்திகர், உலகத்தில எல்லாருக்கும் ரஹ்மத்தாக தான் அல்லாஹ் தஆலா அவர்களை தெரிவு செய்திருக்கிறான். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நாம் அவர்களை பின்பற்ற வேண்டும். ஆலத்தாருக்கு ரஹ்மத்தாக பூர்த்தியான வாழ்க்கை திட்டத்தை முன்வைக்கக்கூடியவர்களாக, மிக சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கைய முன்மாதிரியான ஒன்றாக எல்லா காலத்துக்கும் இந்த 1447 ஹிஜ்ரி, அப்ப அதுல இன்னொரு 53 வயது சேர்த்தீங்கன்னா 1500 வருடங்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வந்தார். 1447 ஹிஜ்ரி 53ல தான் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள் என்றால் 1500 வருடம் இன்றைக்கு பூர்த்தியாகும். இந்த 1500 வருடமாக அல்லாஹ் உலகத்துக்கு தந்த ஒரு செல்வம், பாக்கியம், அது அந்நியர்கள் கூட, நிராகரிக்கக்கூடியவர்கள் கூட ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மைதான். இதை அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு ஆகப்பெரிய பாக்கியம். சஹாபாக்கள் உள்ளத்தால நேசித்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள், நடைமுறைப்படுத்தினார்கள். புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய சில ரிவாயத்துகள்ல குதிரை அல்லது ஒட்டகத்துல சவாராகி போன அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சில இடத்துல போய் தன்னுடைய அந்த ஒட்டகத்தை குதிரை அப்படி தூக்கினார்கள் மேல. இந்த இடத்துல நபி அவர்களுடைய ஒட்டகம் குதிரை கொதிச்சிருக்குது. இந்த காரணம் அந்த அளவுக்கு நேசம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸ புகாரி ஷரீஃப்ல பதிவாகிறது, மரம் ஒன்று அழுகிறது, ஆனா மதீனா உள்ளுக்கு ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கூட கேட்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இறங்கி வந்து அந்த மரத்தை தட்டி அதனுடைய அழுகையை நிறுத்தினார்கள். குழந்தை அழுகிறது போல மரம் அழுகிறதே. அந்த நபி அவர்கள் மெம்பருக்கு ஏறினத்தினால் அந்த பிரிவை தாங்க முடியாம அந்த அழுகை ஏற்பட்டது. அப்ப மரமும் நபி அவர்களுடைய அபூதாவுடைய ரிவாயத்துல வருகிறது, 63 ஒட்டகைகளும் நபி அவர்கள் 100 ஒட்டகைகளை அறுக்கக்கூடிய நேரத்துல தன்னுடைய கழுத்தை கத்திக்கு வச்சதாக வருகிறது நகர் செய்வதற்கு. அவர்களை ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஓ மனிதா, இந்த மரம் நபியுடைய அந்த
கண்ணியத்தை மரியாதையை புரிஞ்சிருக்கும் பொழுது நீங்க ஏன் இதை செய்யாம இருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால் உலகத்துல இன்றைக்கு மிக மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நிலைமை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். நாங்க அதை பின்பற்ற வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். அதுக்குண்டான அவர்களை என்னென்ன வகையில புகழ் பாட முடியுமோ, அஜ்மலு மின்க லம் தர கத்து ஐனி அஹ்ஸனு மின்க லம் தலிதுன் நிசாஉ خلقت مبرأ من كل عيب كأنك خلقت كما تشاء. அந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிக புகழ்ந்த அந்த முதலிடம் கொடுத்ததற்கு அவர்களுடைய குறைகளை மறைத்து அவர்களை மன்னித்து விட்டு நாங்கள் 3 வருடங்களாக MRCA அவர்களும் இந்த பணியை செய்தார்கள். ஷமாயிலு திருமதியை அவர்கள் மஸ்ஜிதுகள்ல ஆரம்பித்து வைத்தார்கள். கடந்த வருடம் அல்ஹம்துலில்லாஹ் சுமார் 650-700 மஸ்ஜிதுகள்ல ஜிமித்துலமாவோட வேண்டுகோளுக்கு நாங்க செய்யப்பட்டது. வெள்ளவத்த மஸ்ஜித் அல்ஹம்துலில்லாஹ் அதை பிரிண்ட் பண்ணி இன்ஷா அல்லாஹு தஆலா இந்த வருடம் 3000 மஸ்ஜிதுகளுக்கும் அதை விநியோகிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். இது தான் நாங்கள் செய்யப்பட வேண்டும். நானும் என்னிடம் இருக்கிற சில பிரதிகளை பெரிய பள்ளிக்கும் ஹஜரத் அவர்களுக்கும் ஒரு ஹதியாவாக கொடுப்பதற்கு நான் கொண்டிருக்கிறேன். இதுல சுமார் 415 ஹதீஸ்கள் பல தலைப்புகள்ல இமாம்கள் இதை செய்திருக்கிறார்கள். என்னுடைய உஸ்தாத் 1986 எனக்கு இந்த பாடம் நடத்தும் பொழுது அவர்கள் சொல்லி தந்ததுதான், யாரெல்லாம் கண்ணியத்துடனும் உதவுடனும் மிக மகத்துவத்துடனும் இதை படிப்பார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஹவுதுல் கௌஸர்ல நிச்சயமாக அந்த பாக்கியத்தை நசீபாக்குவான். உலகத்திலேயும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை சில வேளை கனவுல பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்குவான் என்று சொல்லிக்கொண்டு, இந்த சிறப்பான இந்த மாதத்தை நாங்க இந்த நாட்டில் வாழக்கூடிய நாங்க பெரும்பான்மை சமூகத்துக்கும் எங்களுக்கு பொறுப்பாக இருக்கிறது. நாளைக்கு எனக்கு இந்த விஷயத்துல ஒரு வழக்கு இருக்குது. ஒருவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை மிக நிந்திக்கக்கூடிய வார்த்தைகளால் பேசியிருக்கிறார். இந்திக்க தொட்டவத்த என்பவர், அதுக்கு நான் கோர்ட்ல அப்பியர் ஆகிறேன். நாளைக்கு அந்த விஷயத்தை வாதிடுவதற்காக வேண்டி எல்லாரும் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அதுல பூர்த்தியாக மிக நிந்தித்து இந்த இலங்கையுடைய வரலாறுல உலக வரலாறுல அப்படி யாரும் பேசியது கிடையாது. அப்படி நிந்திக்கக்கூடிய வார்த்தைகள் அவர் பேசியிருக்கிறார். அதனால அதுல அல்லாஹ் இவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும். கோர்ட் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறது, மிக நல்ல தீர்மானம். அது என்னன்னா, நீ பேசியது தவறு, நீ ஒரு உலகத்துல வாழ்ந்த ஒரு சிறந்த மனிதரை நீ நிந்தித்திருக்கிறாய், அதுக்கு மன்னிப்பு கேட்கிறது மட்டுமல்ல, நீ குற்றவாளி என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அதில் அவர் சில வேளை விவாதிக்க வரலாம். ஆனால் நாங்கள் இந்த தூதை முன்வைக்க போகிறோம். இலங்கையில வாழக்கூடிய 20 லட்சம் முஸ்லிம்களையும் நோவித்து உலகத்துல வாழக்கூடிய 2 பில்லியன் முஸ்லிம்களையும் நிந்திச்ச இந்த விஷயத்துல நாங்க எந்த விவாதத்துக்கும் ஆயத்தம் இல்லை. நாங்கள் உள்ளத்தால நேசிக்கிறோம், கண்ணியப்படுத்துகிறோம், மரியாதை செலுத்துகிறோம். அதுதான் எங்களுக்கு, வேற எந்த சாட்சியம் எங்களுக்கு தேவையில்லை என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொண்டு எல்லாரும் நேரத்தில் எதிர்பாராம அல்லாஹ் தஆலா இன்றைக்கு இந்த புற விஷயத்துல ஏற்படுத்தி தந்தது உங்களோட துஆவுக்காக வேண்டி நான் இதை வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹ் இந்த அமர்வை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய இந்த சபையில கைர பரக்கத்தை, உண்மையான நேசத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை, கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் ஒவ்வொரு குழந்தையுடைய உள்ளத்திலையும் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. வாஹிரு தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முக்கியமான நேரத்திலே நாங்கள் அனைவரும் கொண்டு போயிருக்கிறோம். நாங்கள் அனைவரும் இங்கு இந்த உலகத்துக்கு அருளப்பட்ட ஒரு முக்கியமான மனிதரின் பிறந்த மாதத்துக்கான ஒரு பிறைபாக்கு மாநாட்டிலே நாங்கள் கலந்து கொண்டிருந்தோம். குறிப்பாக ரபியுல் அவ்வல் மாதம் என்பது
எமது கண்ணியத்துக்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு மாதம் எம் அனைவருக்குமே மிகவும் வழிகாட்டியாக இந்த உலகத்திற்கே ஒரு அருட்படையாக வந்த அந்த நபியின் பிறந்த தின மாதத்தை நாங்கள் இன்று ஆரம்பிக்கின்றோம். உண்மையிலேயே நாங்கள் இது ஒரு பேரளவிலே இந்த மாதத்தை கொண்டாடாமல் நாங்கள் அனைவரும் இந்த நபி அவர்கள் எவ்வாறான வழிமுறைகளை எவ்வாறான செயற்பாடுகளை நமக்கு காட்டி சென்றார்களோ, ஏற்கனவே எமது ஹசரத் அவர்கள் இருவரும் குறிப்பிட்டது போல நாம் என்னென்ன விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டுமோ அந்த விடயங்கள் அனைத்தையும் நாங்கள் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் உதவ வேண்டும், நோயாளிகளுக்கு நாங்கள் அவர்களுக்குரிய உதவிகளை செய்ய வேண்டும், ஏனைய சமூகங்களோடு நாங்கள் ஒற்றுமையாகவும் சமாதானமாகவும் வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டது போல, நபி அவர்கள் குறிப்பிட்டது போல இஸ்லாமிய நடைமுறைகளை ஒழுக்க விழுமியங்களை நாங்கள் மிகவும் பின்பற்றியவர்களாக ஏனைய சமூகத்துக்கு நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டக்கூடிய சமூகமாக நாங்கள் திகழ வேண்டும். நாம் இன்று பார்க்கின்றோம், நபி அவர்கள் போதித்த இந்த மார்க்கத்தை இன்று எத்தனையோ அந்நிய சமூகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. நாளாந்தம் சோசியல் மீடியாக்களிலே களிமா சொல்லிக் கொடுத்து அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றோம். காரணம் என்ன? உண்மையான மார்க்கம் என்பது தற்போது வெளிப்படையாக வந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு நேரத்திலேதான் இந்த இஸ்லாத்திலே வெறுப்பு கொண்ட சில சமூக உணர்வாளர்கள், வல்லரசுகள் எமது இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ் அதுக்கு மாற்றமாக இஸ்லாத்தை கொத்து கொத்தாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு ஏற்பாட்டை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் உண்மையான விடயம். குறிப்பாக காசா, பலஸ்தீனிலே இருந்து அவர்கள் அந்த மக்களை அழித்து விட்டால் இஸ்லாம் அழிந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். ஒருபோதும் நடக்காது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், இஸ்லாத்தை பாதுகாப்பான். நீங்கள் அழிக்க நினைக்கிறீர்கள், உங்கள் சமூகத்தில் இருந்தே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை ஏற்பாடுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். எனவே நாம் அனைவரும் எமது இஸ்லாமிய கண்ணோட்டங்களிலே இஸ்லாமிய வழிமுறைகளை குர்ஆன் ஹதீஸுக்கும் நபி அவர்களின் செயல்களுக்கும் நாங்கள் உட்பட்டு நடக்கும் போது முழுமையான வெற்றிகளை நாங்கள் அடைந்து கொள்வோம். இந்த முழுமையான வெற்றி தான் எமது ஈருலக வாழ்வுக்கும் எமதுக்கு விமோசனம் கிடைக்கும். எனவே நாம் இந்த நபி அவர்கள் பிறந்த தின மாதத்திலே கூடுதலான நன்மைகளை செய்ய வேண்டும். பள்ளிவாசல்களிலே, மதஸ்தலங்களிலே கூடுதலான சமய நிகழ்வுகளை ஏற்படுத்த வேண்டும். அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மீலாத் விழா கூட எங்களுக்கு ஒரு முக்கியமான நாளாக தெரிகின்றது. இந்த முறை அரசாங்கம் எமக்கு ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலே அதை நடத்துவதற்கான அனுமதியை தந்து சகல ஏற்பாடுகளும் பூரணப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 5ஆம் தேதி தேசிய மீலாத் விழா ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலே நடைபெற இருக்கின்றது. எனவே இது எங்களுக்கு இந்த நாட்டிலே கிடைத்த ஒரு மிகவும் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். அது மட்டுமல்லாமல் அரசாங்கம் முஸ்லிம்கள் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கை, அன்பு, இதன் காரணமாக எங்களுக்கு அந்த ஒரு நாளை ஒரு விடுமுறை தினமாகவும் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். எனவே நாம் இந்த அரசாங்கத்தோடு அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு அரசாங்கத்தின் சட்ட திட்டங்களை, இந்த நாட்டின் சட்டங்களை நாங்கள் மதித்தவர்களாக, எமது இஸ்லாமிய சட்டங்களை நாங்கள் மதித்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதனைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 அதாவது 1500 ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்து காட்டி இருக்கின்றார்கள். எனவே நாம் அனைவரும் அந்த வழிமுறைகளை பின்பற்றி நல்ல ஒழுக்கமுள்ள சமூகமாக ஏனைய முஸ்லிம்களுக்கு, ஏனைய சமூகங்களுக்கு நாங்கள் முன்மாதிரியான சமூகமாக வாழ வேண்டும் என்று கூறி, அல்லாஹ் நாம் எதையெல்லாம் கேட்டோமோ அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நல்ல விடயங்களை ஏற்றுக்கொண்டு நம் அனைவரின் பாவங்களை மன்னித்து இந்த நபி அவர்களின் மாதத்திலே நாங்கள் சிறப்பான அமல்களை செய்வதற்கான எங்களுக்கு ஆரோக்கியத்தையும் நல்ல உடற்பலத்தையும் தருவானாக என்று கோரி இந்த சந்தர்ப்பத்தை தந்த பெரிய பள்ளிவாசல், ஜமியத்துல் உலமா, துறைக்குழு ஆகியோருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை திணைக்களம் சார்பாகவும் திணைக்களத்தின் பணிப்பாளர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اجعل جمعنا هذا مرحوما وتفرقنا من بعده تفرقا بعد.
لا تجعل اللهم فينا ولا منا ولا من يتبعنا شقيا ولا محروما. اللهم إنا نسألك حبك وحب نبيك سيدنا محمد صلى الله عليه وسلم. اللهم ارزقنا شهادة في سبيلك واجعل موتنا في بلد حبيبك سيدنا محمد صلى الله عليه وسلم. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه وسلم والحمد لله رب العالمين. وعلى محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. Tidak akan ada Muhammad.